தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் வசனங்கள் 29 34 முடிய உள்ள வசனம். திருமுழுக்கு யோவான் இயேசுவை உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்றார். இவரே இறைவனின் செம்மறி என்று. தந்தையாம் கடவுளும் இவரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றார். தூய ஆவி இவர் மீது இறங்கி வந்து இவரை தன்னுடைய மகன் என்று இவ்வுலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றது. இந்த நாளிலே நாம் சிறப்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் பிறரை எவ்வாறு அறிமுகப்படுத்துகின்றோம்? பல நேரங்களில் அவர்கள் செய்த நல்ல விஷயங்கள் மூலமாகவும் அவர்கள் செய்த கெட்ட விஷயங்கள் மூலமாகவும் பிறரை நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். நம்மை பிறர் எவ்வாறு அறிமுகப்படுத்துகின்றார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை இவ்வுலகத்துக்கு யோவான் அறிமுகப்படுத்தியது இறைமகன் என்று. ஏனென்றால் அவர் செய்த வல்ல செயல்களை அவர் அறிந்திருந்தார். அவருடைய பேச்சு திறமையும் அவரை தந்தையாம் கடவுள் அவருக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமாக, அவர் அறிந்ததன் மூலமாக, அவர் கேட்டதின் மூலமாக, அவர் பார்த்ததின் மூலமாக இவரே மெஸ்ஸியா, வர இருக்கின்றவர், செம்மறி, ஆட்டுக்குட்டி என்று பல விதங்களில் அவரை இவ்வுலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றார், அடையாளப்படுத்துகின்றார். அன்புமிக சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். திருமுழுக்கின் வழியாக அவருடைய பிள்ளையாகவும் மந்தையாகவும் மாறி இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கின்றது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். கடவுள் நம்மை அறிமுகப்படுத்த விரும்பினால் எவ்வாறு நம்மை அறிமுகப்படுத்துவார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த புதிய நாளிலே இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கின்றது என்று சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கின்றதா, அல்லது ஏனோ தானோ என்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா என்று சிந்தித்து அன்பு பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். இறை ஆசீர் நமக்கு எப்பொழுதும் இருக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.